உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? புனித கால வரிசைக்கு போய் அவெஞ்சர்ஸோட சேரணுங்கிறது தான் டெட்பூலோட மிகப்பெரிய கனவு. ஆனா அந்த கனவு கனவாவே போனதால எல்லா சாகசங்களையும் மூட்டை கட்டி வச்சுட்டு முடியலா தலையில தோப்பாவ மாட்டிக்கிட்டு கார் விற்கிற கம்பெனில புரோக்கரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல தான் அவெஞ்சர்ஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு டிவிஏ மூலமா கதவை தட்டுது. இதுக்கு தானே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு டெட்பூல் மறுபடியும் கனவு கோட்டை கட்ட, நீ அவெஞ்சர்ஸ் உலகத்துக்கு போனோன்னா உன்னோட உலகத்தை அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த கனவு கோட்டையை புல்டோசரை வச்சு இடிச்சு போடுறானுங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு உள்ளார கூட்டிட்டு வந்து கோத்து விட்ட டெட்பூல் மல்டிவர்ஸ்ல இருக்கிற சூப்பர் ஹீரோக்களை வச்சு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்கிற கதையை காட்டுத்தனமா சொல்லியிருக்கிற இந்த படம் தான் டெட்பூல் அண்ட் வூல்வரைன். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். 2018 கேபிளோட காலக்கருவியை வச்சு தன்னோட மனைவியையும் நண்பர்களையும் காப்பாத்தின டெட்பூல் அதை வச்சு பல காலங்களுக்கு போய் அட்டூழியம் பண்றான். அதுக்கெல்லாம் உச்சபட்சமா புனித கால வரிசைக்கு வந்தவன் அயன்மேனை சந்திக்கிறதுக்காக ஹாப்பியை தேடி கண்டுபிடிச்சு வந்து தன்னையும் அவெஞ்சர்ஸ்ல சேர்த்துக்க சொல்றான். அவன் வந்த காலகட்டத்துல தேனோஸ் பூமிக்கு வரலங்க. அதனால அவெஞ்சர்ஸ் எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. நம்ம ஹாப்பி ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியா இருக்கான். ஒன்ன அவெஞ்சர்ஸ்ல சேர்த்துக்கணுமா? அவெஞ்சர்ஸ் யாரும் சேர்த்த கூட்டம் இல்ல ராஜா, தானா சேர்ந்த கூட்டம். அவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணி ஆனாங்கப்பா. அவெஞ்சர்ஸ் ஆகிறதுக்காக நல்லது பண்ணல அப்படின்னு பக்குவமா எடுத்து சொல்லி போயிட்டு வாராசான்னு அனுப்பி வச்சிடறான். அவெஞ்சர்ஸ்ல சேர்த்துக்காததை நினைச்சு நம்ம டெட்பூல் மனமுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மாஸ்க போட்டுக்கிட்டு வரவன் போறவனெல்லாம் சரக்குன்னு வெட்டி வீசறத நிறுத்துறவன் அவனுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ல அவனோட காதலி வெனசாவே பிரேக்கப் பண்ணிடுறான். அதோட வீட்டு வாடகையில ஷேர் கொடுக்கணுங்கிறதுக்காக அவனோட தோஸ்து பீட்டர் வேலை பாக்குற பழைய காரங்களை எல்லாம் விற்கிற கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறான். அதோட அவன் தான் டெட்பூல்ங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை தலையில டோப்பாவை மாட்டி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் டெட்பூல் ஆயிடுவான்னு பீட்டர் அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இனிமே அந்த சூட்டை போட மாட்டான்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். இப்படி போரா போயிட்டு இருக்கிற அவனோட வாழ்க்கையை உற்சாகப்படுத்துறதுக்காக 2024 நடக்கிற அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு மொத்த நண்பர்கள் கூட்டமும் குருட்டாயா வீட்டுல ஒண்ணு கூடுறாங்க. என்னதான் இந்த டெட்பூல் வெனசாவை பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் நட்பு தொடருது. அதோட 2 பேருக்குள்ளேயும் இன்னும் காதல் இருக்கு. தான் தன்னோட வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தாலும் நண்பர்கள்ங்கிற ஒரு குடும்பம் தனக்காக இருக்குன்னு டெட்பூல் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் அவன் வீட்டு கதவை யார தட்டுறாங்க. யாரா அதுன்னு வெளில வந்து பார்த்தா இந்த டிவி ஆளுங்க ப்ரூன் பண்ற தடியோட நின்னுட்டு இருக்கானுங்க. என்னடா தடியோட வந்திருக்கீங்க, நான் இப்ப சண்டை போடுற மூட்லயே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவன் விக்க புடிச்சு இழுத்து அவனை டிவியை இழுத்துட்டு வந்துடுறானுங்க. ஸ்டாப்லர் போட்டிருந்த விக்கு பிச்சுக்குது. லோக்கி டிவியை சரி பண்ணதுக்கு அப்புறம் மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு காலக்கோட்டையும் கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிவியில இருக்காங்க. அதுல டெட்பூலோட உலகம் இருக்கிற காலக்கோட்டை கண்காணிக்கிற டிபார்ட்மெண்டோட தலைவன் தான் இந்த பேரடாக்ஸ். இவன் தான் ஆளுங்களை விட்டு டெட்பூல் இங்க எடுத்துட்டு வர வச்சிருக்கான். அவெஞ்சர்ஸ் ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தீங்களா டெட்பூல், அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பேரடாக்ஸ் டெட்பூலை கண்ட்ரோல் ரூம் கலச்சிட்டு வந்து அவனுக்கு அவெஞ்சர்ஸோட வீடியோக்கள் எல்லாம் போட்டு காட்டி ஒரு கட்டத்துல நீ புனித கால வரிசையவே காப்பாற்றக்கூடிய நேரம் வரலான்னு சொல்றான். அப்ப அங்க ஸ்கிரீன்ல தோர் செத்துக்கிட்டு இருக்கிற டெட்பூலை பார்த்து அழுவுற மாதிரி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்குது. யோ என்னையா தோர் என்ன பார்த்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு டெட்பூல் கேட்க, ஐயோ தப்பான ரேல ஓட்டிட்டானுங்களே அப்படின்னு சட்டுன்னு அதை அணைச்சு போடுறான். அதை விடுங்க டெட்பூல், இப்ப மட்டும் நீங்க அவெஞ்சர்ஸோட சேர்றதுக்கு ஊன்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்க அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு பேரடாக்ஸ் சொல்றான். ஏன் எதுக்குன்னே கேட்காம, நீ சொல்றத பார்த்தா நான் தான் மார்வலை காப்பாத்த வந்த ஆண்டவர் போல இருக்குதே அப்படின்னு டெட்பூல் சில்லறைய சதற ஓட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா உங்க டெய்லர் கிட்ட மட்டும் கூட்டு போக சொல்லுங்கண்ணா, நான் போய் புதுசா ஒரு ட்ரெஸ் தச்சு போட்டு வந்துடுறேன் அப்படின்னு டெட்பூல் கடந்துகிட்டு குதிக்கிறான். சரி போயிட்டு வாங்கன்னு பேரடாக்ஸ் சொல்ல டெட்பூல் பட்டுன்னு போய் பக்காவா தயாராகி வந்துடுறான். அப்பதாங்க பேரடாக்ஸ் அவன் தலையில ஒரு பெரிய ஐடியா தூக்கி போடுறான். ஒவ்வொரு காலக்கோட்டுக்கும் அதை நிலையா வச்சிருக்கிற நங்கூரமா ஒரு ஆதார சக்தி இருப்பாங்களாம். ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த காலக்கோடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடுமா. இப்போ டெட்பூல் உலகத்தோட ஆதார சக்தியா இருந்த லோகன் உயிர் தியாகம் பண்ணதால அந்த காலக்கோடே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி லோகன் இறந்து போன காட்சியை போட்டு காட்டி கண் கலங்குறான். யோ என்னையா சொல்ற, ஏதாவது பண்ணியா காலத்தை சரி பண்ணியா அப்படின்னு டெட்பூல் கேக்குறான். அதைத்தான் ராசா நானும் பண்ண போறேன். உன் காலக்கோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சாகக்கூடாதுன்னு நானே அவங்கள கருணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காலக்கோட்டை அழிக்கிற டைம் ரிப்பர் கருவியை காட்டுறான். எப்பா ஏய், என் வீட்டுக்கு எதுக்காப்புல ஒரு கூட்டம் பாதாள சாக்கடை தோண்டிட்டு இருந்தானுங்களே
அவனுக்கு இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தானுங்களா? ஆமாம்ப்பா ஆமா. சரி, இதை நீங்க பண்ணலன்னா என் உலகம் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? அது சில 1000 வருஷங்கள் தாக்கு பிடிக்கும். அப்புறம் ஏன்டா அதை இப்பயே அழிக்க போற? ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லப்பா. முன்னாடிலாம் எவ்வளவு ஜாலியா ஒவ்வொரு காலக்கோட்டையா அழிச்சு வாயில தள்ளிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்போ நிர்வாகம் மாறினதுனால அது எல்லாத்தையும் காக்க சொல்றானுங்க. அதனாலதான் இதை அழிச்சு இந்த டிவியவே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாரடாக்ஸ் டெம்பேட ஆட்டி காட்டுறான். அதுக்கு நான் விட்டாதனடா அப்படின்னு சொல்லி பாரடாக்ஸ மூக்கு மேலே போட்ட டெட்பூல் அவனோட டெம்பேட தூக்கிடுறான். அதை வச்சு டிவியில இருந்து தப்பிச்சு நேரா லோகனோட சமாதிக்கு வந்தவன், நீ மெய்யாலுமே செத்துட்டியா தலைவா அப்படின்னு சமாதியை தோண்டி பாக்குறான். அதுல லோகனோட அடமாண்டியம் எலும்பு கூடு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, என்ன தலைவா இப்படி பொசுக்குன்னு செத்து போயிட்ட அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அப்ப டிவி ஆளுங்கெல்லாம் அங்க வந்துடுறானுங்க. ஒழுங்கா சரணடைஞ்சிரு டெட்பூல்னு தடியை தூக்கினவனுங்கள லோகனோட அடமாண்டியம் எலும்பு கூட வச்சு அடியோ அடின்னு அடிச்சு போட்டு தள்ளிடுறான். கேப்ல ஊழ்வரனோட கை கத்தியெல்லாம் மாட்டிக்கிட்டு வேற எல்லாரையும் குத்தி விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்த மொத்த பேரையும் பரலோகம் அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் டெம்பேட வச்சு ஒவ்வொரு மல்டிவர்ஸ்க்கா போய் அவன் உலகத்துக்கான சரியான ஊழ்வரனை தேடுறான். மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் ஒவ்வொரு தினசுல ஊழ்வரன் இருக்கானுங்க. ஒரு யூனிவர்ஸ்ல ஊழ்வரன் 2 அடியில இருக்கிறான், ஒரு யூனிவர்ஸ்ல தெருவோர இருக்கிற பைத்தியக்காரனா இருக்கிறான், இன்னொரு யூனிவர்ஸ்ல வயசான கௌபாயா இருக்கிறான். அதுலயே ஒரு யூனிவர்ஸ்ல அந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னு மிச்சம் இருக்கிற வயசான ஊழ்வரனை எக்ஸ் வடிவத்துல இருக்கிற கட்டையில கட்டி வச்சிருக்கானுங்க. இவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு அடுத்த யூனிவர்ஸ்க்கு வந்தா அங்க இருக்கிற ஊழ்வரன் ஹல்கோட சண்டை போட்டுட்டு இருக்கான். எங்க சண்டையில குறுக்க வரன்னு ஹல்க் டெட்பூல தூக்கி அடிச்சு போடுறாங்க. சரின்னு இன்னொரு யூனிவர்ஸ்க்கு வரான். அங்க நம்ம தலைவன் ஹென்ரி கேவில் ஊழ்வரனா இருக்கிறான். பய டெட்பூல் பேசுறதுக்கு முன்னாடி அவனை பொட்டி எடுக்க பாக்குறானா. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு யூனிவர்ஸுக்கு வரான். அங்க சூதாடிட்டு இருந்த ஒத்த கண்ணு ஊழ்வரனா அவன் தலையிலே குத்தி விட்டுறான். இப்படி ஒவ்வொருத்தட்டையா மாங்கு நடி வாங்கிட்டு கடைசியா ஒரு யூனிவர்ஸுக்கு வரான். அங்க ஒரு ஊழ்வரன் அமைதியா ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஆஹா, நான் தேடிட்டு இருந்த ஊழ்வரன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட வந்தவன், என்னோட உலகத்தை காப்பாத்த உன்னோட உதவி வேணும்பான்னு கேக்குறான். ஆட போடா டே அப்படின்னு அந்த ஊழ்வரன் மொடா குடியா குடிச்சு மாட்டேயாயிடுறான். என்னையா சாஞ்சிட்ட அப்படின்னு அவனை நிமிக்க பார்க்கும் போதுதான் பயபுள்ள உள்ளார மஞ்சேன்னு எக்ஸ்மேன் சூட் போட்டிருக்கிறது டெட்பூலுக்கு தெரியுது. அப்ப கண்டிப்பா இவன் உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்னு அவன் மேல போட்டிருந்த சொக்காவெல்லாம் கைட்டி எறிஞ்சிட்டு அந்த மஞ்சள் சூட்டோட அவனை டிவியை கழிச்சிட்டு வரான். அங்க மூக்கு உடைஞ்சு போன பாரடாக்ஸ் செம கான்ல நின்னுட்டு இருக்கான். மிஸ்டர் பாரடாக்ஸ், தோ ஒரு கிராம் பார் நீ கேட்ட ஆதார சக்தி, இவனை என் உலகத்து லோகனோட சப்ஸ்டியூட்டா கூட்டிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் என் உலகம் அழியாதுல்ல அப்படின்னு டெட்பூல் சொல்றான். இதுக்காடா என் மூக்க உடைச்சன்னு பார்த்த பாரடாக்ஸ், இவனை போய் உன் உலகத்தை காப்பாத்த கூட்டிட்டு வந்திருக்கிறியாடா, இந்த பையன் சொந்த உலகத்தையே காப்பாத்த முடியாத சோப்பு லாங்கிறா அப்படின்னு கலாய்க்கிறான். யோ என்னையா சொல்ற, அப்பனா இவன் வெறும் டம்மியா? இதெல்லாம் சொல்லாது, நீ நம்ம பாஸ் கிட்ட கூட்டு போ, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு டெட்பூல் டெம்பேட வெளியெடுத்து சொல்ல பாஸ் கிட்டையான மொத்த டிபார்ட்மெண்ட்டும் முழிக்கிறானுங்க. என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? அப்போ உங்க பாஸுக்கே தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்கடா இப்பயே உங்க பாஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு டெட்பூல் சொல்ல பாரடாக்ஸ் புசுக்குன்னு டெட்பூலை ப்ரூன் பண்ணி விட்டுடுறான். டெம்பேட் அங்கேயே விழுந்துருது. டெட்பூல் வாய்டுக்கு போயிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் கூட நீயும் துணைக்கு போன்னு சொல்லி ஊழ்வரனையும் புசுக்கி விட்டுடுறாங்க. இதனால 2 பேருமா ஒன்னா வந்து வாய்டுல விழுந்துடுறானுங்க. ஏண்டா டேய், நான் பாட்டுக்க செவனேன்னு பார்ல தண்ணிய போட்டுட்டு இருந்தேன், என்ன போய் இப்படி ஆள் இல்லாத காட்டுல கொண்டாந்து விட்டுட்டியடா அப்படின்னு ஊழ்வரன் டெட்பூலை போட்டு பொலன்னு பொழக்க, நானும் உனக்கு சலைச்சவன் இல்லடான்னு டெட்பூல் ஊழ்வரனை சமாளிக்க பாக்குறான். ஆனா அவனால ஊழ்வரனோட அடிய தாங்க முடியல. ஒரு கட்டத்துல என்ன விட்டுருங்கன்னு சரணடைஞ்சவன் வெளியே போனா அந்த டிவியை வச்சு என் உலகத்தை மட்டும் இல்லாம உங்க உலகத்தையும் காப்பாத்தலாம்னு யோசனை பண்ணி வச்சிருக்கானான்னு சொல்றான். என்னடா சொல்றேன்னு ஊழ்வரன் சண்டை போடுறத நிறுத்திடுறான். அப்ப எப்பா சண்டை போடுறத நிறுத்துங்கயா, உங்களை புடிச்சிட்டு போறதுக்கு ஒரு மியூட்டன்ஸ் கூட வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அவன் கை காட்டின திசையில எட்டி பார்த்தா அங்க ஒரு பெரிய மியூட்டன் கூட்டம் மேட்மாக்ஸ் படத்துல வரா மாதிரி வரிசை கட்டி வண்டியில வந்துட்டு இருக்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்தவனுங்க நம்ம பசங்களை சுத்து போட்டுறானுங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சூப்பர் ஹீரோ மாதிரி கீழே குதிச்சவன் போட்டிருந்த முக்காடா உக்குறான். அது நம்ம கேப்டன் அமெரிக்கா. கேப்டன், எங்களை காப்பாத்துறதுக்காக வந்துட்டீங்களா அப்படின்னு டெட்பூல் சில்லறைய சதற விடுறான். அப்ப அந்த பையன் பட்டுன்னு பத்திக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் காப்பாத்த வந்தது கேப்டன் அமெரிக்கா இல்ல, ஃபேண்டாஸ்டிக் 4ல வர ஹியூமன் டார்ச் ஜானி ஸ்ட்ராம்னு அவனுக்கு தெரியுது. மேல பறந்து போன ஹியூமன் டார்ச் வந்து அவனுங்க மேல நெருப்ப கக்குறான். ஆனா அந்த கூட்டத்தோட தலைவன் பைரோ மொத்த நெருப்பையும் உறிஞ்சி ஜானியா மட்டையாக்கிடுறான். என்னப்பா நாட்டு வெடியா வெடிச்சவன் பட்டுன்னு புஷ் ஆயிட்டான் அப்படின்னு டெட்பூல் ஆடி போயிடுறாங்க. இந்த பைரோ நெருப்ப கட்டுப்படுத்துற ஒரு மியூட்டன்ங்க. அவனை மாதிரியே எக்ஸ்மேன்ல வர பல கெட்ட மியூட்டன்ஸ் அவங்க கூட வந்திருக்கிறானுங்க. அதுலயும் ஊழ்வரனை பார்த்த அவனோட அண்ணன் சேபர் டூத், உன்னை போட்டு தள்ளதான்
தாண்டா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு பாஞ்சு வரான். வாடா வாடான்னு கத்திய வெளியெடுத்த ஊழ்வரைன் ஒரே விட்டுல அவன் தலையை துண்டாக்கிடுறான். பாத்தீங்களாடா என் தலைவன, உங்க ஆளை ஒரே வீச்சுல 2 துண்டாக்கிட்டாரு. அடுத்து எவன் வரதா இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு டெட்பூல் பீத்ரான். அவனுங்க மேக்னெட்டை வச்சு ஊழ்வரையனை இழுத்து போடுறானுங்க. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த டெட்பூல் பர்கர்ல மாட்டிக்கிட்ட கறித்துண்டு மாதிரி மேக்னெட்டுக்கும் ஊழ்வரையனுக்கு இடையில மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெட்பூலையும் ஊழ்வரையனையும் ஒன்னா கட்டி கூண்டுல போட்டவனுங்க ஜானியையும் அதே கூண்டுல போட்டுக்கிட்டு கிளம்பிடுறானுங்க. எல ஜானி என்னெல்லாம் நடக்குதுங்க? அதை ஏன்பா கேக்குற? இந்த டிவியை போயிலுங்க தப்பான காலக்கோட்டை மட்டும் வாய்டுக்கு அனுப்பல, அவனுங்க பேச்சை கேட்காத ஆளுங்களையும் அனுப்பிட்டு இருக்கிறானுங்க. இந்த வாய்டுக்கு ஒரு மியூட்டன்ட் வந்தா அவங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்னே இந்த கும்பலோட தலைவி கெசன்ட்ரா கிட்ட அடிமையா இருக்கணும், இல்லன்னா அந்த ஆலியாத்துக்கு பலியாகணும். யாரு? லோக்கில வருவானே அந்த ஆலியாத்தா? ஆனா ஆமாப்பா, இந்த வில்லனுங்கெல்லாம் கெசன்ட்ரா கிட்ட ஒட்டிக்கிட்டானுங்க. ஆனா என்ன மாதிரி நல்ல மியூட்டன்ஸ் எல்லாரெல்லாம் அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஜானி அந்த மொட்டை பொண்ணு கெசன்ட்ராவை பத்தி கழுவி ஊத்துறான். அப்ப அந்த கெட்ட மியூட்டன்ஸ் எல்லாம் எலும்பு கூட கிடக்கிற பெரிய சைஸ் ஆண்ட்மேனுக்கு அவங்களை அழைச்சிட்டு வரானுங்க. அங்க எக்ஸ்மேன் படத்துல வந்த வில்லன்களான நைட் கிளாவர், ஜெகர்நட்னு பல பேர் இருக்கிறானுங்க. எல்லாரும் புதுசா வந்திருக்கிற நம்ம ஆளுங்களையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க அவங்களோட தலைவி கேசன்ட்ரானோ வாங்க என்ட்ரி கொடுக்குறா. இந்த மொட்டை பொண்ணு நம்ம சார்ல்ஸ் சேவியரோட இரட்டை சகோதரியாங்க. காமிக்ஸ் படி இவங்க 2 பேரும் ஒரே கருவுல இருக்கும் போது இவ சார்லஸ கொல்ல பார்த்திருக்கிறா. அதனால கருவுல இருந்த சார்லஸ் அவரோட சைக்கிக் சக்தியை பயன்படுத்தி அவளை வெளியே தள்ளி இருக்கிறாப்ல. குறை பிரசவத்துல பிறந்தவ அதுக்கப்புறம் எப்படியோ இந்த வாய்டுக்கு வந்து சேர்ந்து இங்கேயே வளர்ந்துருக்கிறா. இவளுக்கு டெலிபதியோட டெலிகைனடிக் சக்தியும் இருந்ததால டிவியை கூட ஒரு டீல போட்டுக்கிட்டு இங்கேயே ஜாலியா இருக்கிறா. என்னப்பா நம்ம இடத்துக்கு புது உறவுகள் வந்திருக்காங்க போல. ஆட எனக்கு பல வருஷமா அடிமை கொடுத்துட்டு இருந்த அந்த ஜானி பையனையும் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எப்படியோ நீங்க வந்த நேரமா பார்த்து இந்த பையன் என்கிட்ட மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களோட கட்டாவத்து விட்டுடுறா. ஹே மொட்டை பொண்ணு, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? உன்னை பத்தி எங்க ஆளு ஜானி வர வழியில எப்படி எல்லாம் கழுவி ஊத்துறான்னு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு டெட்பூல் சொல்ல, ஐயோ அக்கா நான் அப்பெல்லாம் உங்களை பத்தி சொல்லவே இல்லைங்கக்கா அப்படின்னு ஜானி சொல்றான். நீ சொல்லி இருப்படா அப்படின்னு மொட்டை பொண்ணு அவனை மொத்தமா உரிச்சு எடுத்துடுறா. தோல் இல்லாம இருந்த பயலோட எலும்பு கூட அப்படியே ஒழுகி ஊத்திருதா. அதை பார்த்து டெட்பூலும் ஊழ்வரைனா ஆடி போயிடுறாங்க. அட பாவி டெட்பூல், அவன் சொல்லாததெல்லாம் சொல்லி அவனை போட்டு தலை வச்சியடா. யோ என்னையா சொல்ற? அவன் அப்படிதான் சொன்னான் அக்கா, அவன் அப்படிதான்க்கா சொன்னான் அப்படின்னு டெட்பூல் சொல்றான். அப்ப ஊழ்வரைன் நான் உனக்கெல்லாம் அடங்க மாட்டேன்னு பாயன் மொட்டை பொண்ணு சுண்டு வரலாஸ்டே லோகனை புதைச்சிடுறா. ஏகா நான் உடனடியா இங்க இருந்து வெளியே போய் என் உலகத்தை காப்பாத்தணுக்கா, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு டெட்பூல் கேட்க இந்த மொட்டை பொண்ணு அவன் உண்மையதான் சொல்றானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் மூஞ்சுக்குள்ள கையை விட்டுடுறா. இவளால சார்ல்ஸ் மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒருத்தரோட மூஞ்சுக்குள்ள கையை விட்டாதான் அவளோட டெலிபதி சக்தியை அவளால பயன்படுத்த முடியும். இப்ப டெட்பூலோட மூஞ்சுக்குள்ளார கையை விட்டவன் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிறா. அதோட டெட்பூல வெறுப்பேத்துறதுக்காக நீ சரியான வேஸ்டான வெனசா பிரேக்கப் ஆனப்ப சொல்ற மாதிரி சொல்ல அவ அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்னு டெட்பூல் கடுப்பாகி கத்திய தூக்கிடுறான். இந்த பிஸ்கோத்து கத்தியால என்ன போட்டு தள்ளிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு மொட்டை பொண்ணு கேட்க பின்னாடி வந்த ஊழ்வரைன்னு அவளை அப்படியே குத்தி தூக்குறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இவளுக்கு ஹீலிங் பவரும் இருக்கு போலங்க. அதனால ஊழ்வரைனா சால்ட் அடிச்சு தள்ளிடுறா. அப்ப ஆலியாத் அந்த இடத்த நோக்கி வருது. நீங்க 2 பேரும் என் கையால சாவறதை விட அவனுக்கு விருந்தாவுங்கன்னு சொல்லி 2 பேரையும் அம்போன்னு விட்டுட்டு உள்ளார போயிடுறா. அவள மாதிரி ஆலியாத்தை பார்த்த மத்த மியூட்டன்ஸ் உள்ளார போயிடுறானுங்க. அங்க ஒரு சென்டினலோட கால் இருக்கிறத பார்த்த ஊழ்வரைன் அது மேல தப்பிக்கடா டெட்பூல்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுறான். அது அப்படியே ராக்கெட் மாதிரி மேல ஏறி ஆலியாத் கிட்ட அவங்கள மாட்ட விடாம 2 பேரையும் ஒரு மலை மேல கொண்டாந்து லேண்டிங் பண்ணி விட்டுருது. ஒரு வழியா வந்த ஆபத்துக்கிட்ட தப்பிச்சிட்டோம், இனிமே தப்பிக்கிற வழியா பார்ப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஊழ்வரைன் பக்கத்துல அம்போன்னு கிடந்த ஒரு ஹோட்டலுக்கு டெட்பூலோட வரான். அங்க சாப்பிட்டுக்கிட்டே தன்னோட கதையை சொன்ன டெட்பூல் அவன் உலகத்து ஊழ்வரைன் அவரோட பொண்ணு X-23க்காக உயிர் தியாகம் பண்ணதா சொல்றான். ஆனா இந்த ஊழ்வரைன் அவனோட கதையவே சொல்ல மாட்டான். சரின்னு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப டெட்பூல் கெட்டப்ல நாக்க தொங்க போட்டுட்டு ஓடி வந்த ஒரு நாய் டெட்பூல் மேல எரிக்குது. யாருடா குட்டி நீங்கன்னு டெட்பூல் அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நீ இங்கதான் இருக்கியா மேரி பாப்பின்ஸ்னு கேட்டுக்கிட்டே சடையோட இருக்கிற ஒரு டெட்பூல் அங்க ஓடி வரான். அவனோட பேரு நைஸ் பூலாங்க. ஆணும் பெண்ணும் இல்லாத 3ஆம் பாலின டெட்பூல். ஆளு தங்கத்தாலே செஞ்ச 2 மஜாவான துப்பாக்கிய வச்சிருக்கான். அதை பார்த்த டெட்பூல் நான் அதை தொட்டு பார்க்கலாமான்னு கேட்க இவன் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிறான். இங்க நீயும் நானும் மட்டும் டெட்பூல் இல்லப்பா, நம்மள மாதிரி இங்க ஒரு டெட்பூல் படையே இருக்கு. அவனுங்க புதுசா வர டெட்பூல் எல்லாரையும் போட்டு தள்ளி சுகம் காண்றவனுங்க, அவனுங்க கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு நைஸ் பூல் சொல்றான். ஏன்பா இங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா சில போராளிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஜானி சொன்னா, அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதோ உனக்கு தெரியுமா அப்படின்னு ஊழ்வரைன் கேட்க இப்படியே மேற்கு பக்கமா
வேகமா 12 கிலோமீட்டர் போனீங்கன்னா அவங்க இருப்பாங்க. அங்க போறதுக்கு என்னோட காரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா என்னோட நாய்க்குட்டியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சோளக்காட்டுக்கு நடுவுல இருக்கிறவனோட காரை காட்டுறான். அப்ப இந்த டெட்பூல் பைய இது ஏன் நாய் கொடுக்க மாட்டான்னு அடம் பிடிக்கிறானா. குட்ரா அதனை புடிங்கி நைஸ் பூல் கிட்ட கொடுத்த ஊழ்வரேன் ஒழுங்கா வண்டியில ஏறிடான்னு சொல்லி அவன் மண்டை மேலே போட்டு அழைச்சிட்டு போறான். 2 பேரும் பாட்டை போட்டு அமைதியா தாங்க போயிட்டு இருக்கானுங்க. அப்ப டெட்பூல் ஊழ்வரேன் கிட்ட, ஏன்பா ஒருவேளை உன் உலகத்தை சரி பண்ண முடிஞ்சா அங்க போய் என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். படக்குன்னு வண்டியை நிறுத்தின ஊழ்வரேன், என்னடா சொன்ன, ஒருவேளை உலகத்தை சரி பண்ண முடிஞ்சாவா, அப்பன்னா அவனுங்களால என் உலகத்தை சரி பண்ண முடியுமாங்கிறதே உனக்கு தெரியாதா, ஏன்டா என்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொன்ன அப்படின்னு ஊழ்வரேன் கத்திய வச்சு ஒரு ஏத்த ஐயோ நான் பொய் சொல்ல தலைவான்னு டெட்பூல் கதறான். அவன் அவன் நண்பர்களோட ஒன்னா இருக்கிற போட்டோவை காட்டி, நான் இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் போராடுறேன் தலைவா, அதனாலதான் உன் உலகத்தை காப்பாத்துறதுக்கும் ஒரு யோசனை இருக்குன்னு தோராயமா சொன்னேன். ஏன்டா தீஞ்சு போன தலையா, பொய்யும் சொல்லிட்டு சப்ப கட்டா கட்டுற, என்னோட 200 வருஷ வாழ்க்கையில ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லடா, அதனால தாண்டா உன்னை அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மென் எவனுமே சேர்த்துக்க மாட்டானுங்க, ஏன் நீ இவ்வளவு கேவலமானவங்கிறதுனாலதான் உன் காதலி கூட உன் கூட இல்ல அப்படின்னு ஊழ்வரேன் சொல்றான். அதை கேட்ட டெட்பூலுக்கு சுருன்னு ஏறிடுது. பட்டுன்னு அவன் ஊழ்வரேன் மூஞ்சி மேலேயே போட, என்னையாடா அடிச்சான்னு ஊழ்வரேன் அவனை போட்டு பெண்டு நிமிக்க ஆரம்பிச்சிடறான். 2 பயல்களும் அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் அடிச்சுக்கிறானுங்க. கடைசியா டெட்பூல் அடிச்சு மட்டையாக்கி கார் சீட் பெல்ட்டோட சுத்தி மல்லாத்தன ஊழ்வரேன் சண்டை போட்ட டயர்ட்ல அவனும் மல்லாந்துடுறான். அப்ப அங்க வந்த ஒருத்தர் அந்த காரோட சேர்த்து அவனுங்க 2 பேரையும் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம லோகனோட பொண்ணு லாரா, அதான் அந்த X-23. அவ கூட டேர்டெவிலோட காதலி எலக்ட்ரா, பிளேடு, கேம்பிட்னு 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் இருந்தாங்க அந்த ஜானி பைய சொன்ன போராளிகள். கேசன்ட்ராவோட கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தப்பிச்சு வந்து இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டெட்பூலும் ஊழ்வரேனும் கேசன்ட்ராவோட இடத்துக்குள்ளாரியே போயிட்டு தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல, அதனால அதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இங்க பாருங்க மக்களே, அந்த மொட்டை பொண்ணு டிவியை கூட டைப்ல இருக்கிறா, அவளை மட்டும் நம்ம வளைச்சு பிடிச்சு லாக் பண்ணோம்னு வைங்களேன், நாம இந்த வாய்ட்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு டெட்பூல் சொல்றான். ஆனா அந்த மொட்டை பொண்ணு அவளோட சக்திகளை தடுக்கிற மேக்னீட்டோட தலைக்கவசத்தை உருக்கிட்டான பிளேட் சொல்றாரு. அப்பனா நாம அந்த ஜெகர்நட் பயலோட ஹெல்மெட்டை பயன்படுத்தி அவளோட சக்தி கணக்கட்டுவோம், அதுவும் சக்தி வாய்ந்த ஹெல்மெட் தான்ப்பா அப்படின்னு டெட்பூல் சொல்றான். வாங்கடா ஒரு கை பார்த்துலான்னு 4 பேரும் தயாராகிறாங்க. ஒரு கை பார்க்க போறீங்களா, போங்கடா பைத்தியக்காரங்களா, அவன் தாண்டா இல்லாதையும் பொல்லாதையுமா சொல்லி உங்க ஜானியாவே போட்டு தலை வச்சான், இந்த பயலை நம்பி போய் சாக தான் போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊழ்வரேன் வெளிநடப்பு செஞ்சிடறான்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கிட்ட வந்த லாரா என்னையா உன் பிரச்சனைன்னு கேக்குறா. அப்பதான் ஊழ்வரேன் அவனோட கதையை சொல்றான். இந்த பையன் எக்ஸ்மென்ல இருந்திருந்தாலும் பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 4 எக்ஸ்மென்கள் இருக்கிற இடத்துக்கு வந்த மனுஷங்க அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு இருக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பையன் அங்க வந்திருக்கான். ஒரு வேளை அவங்க இருந்திருந்தான்னா அவங்களெல்லாம் சாக விட்டுருக்க மாட்டானோங்கிற குற்ற உணர்ச்சி அன்னையில இருந்து அவனை குத்த ஆரம்பிச்சிருக்கு. பெரியானவன் எக்ஸ்மேனோட சூட்டை போட்டுக்கிட்டு அவன் நண்பர்களோட சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொன்னு பழி வாங்கியிருக்கிறான். அதோட மட்டும் நிறுத்தாம பைத்தியக்கார மாதிரி காரணம் இல்லாதவங்களையும் வேற கொண்டிருக்கிறான். அந்த குற்ற உணர்ச்சிகள் தான் அவனை மாட்டிக்கிட்டு இருக்கிறதா லாரா கிட்ட சொல்றான். அதை கேட்டு அவனுக்கு சமாதானம் சொன்ன லாரா, நாங்க எல்லாரும் விடிஞ்சதும் கேசன்ட்ராவோட இடத்துக்கு போறோம், நீ இல்லாம அங்க போய் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நான் ஒன்னும் தியாகம் பண்றதுக்கு உன் அப்பா மாதிரி நல்லவன் இல்லைன்னு ஊழ்வரேன்னு சொல்ல, என் அப்பாவும் அவ்வளோ நல்லவராளா இருந்ததில்ல, ஆனா தியாகம் பண்ணாரு அப்படின்னு லாரா சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் இந்த பைரோ பையன் நம்ம பசங்க வந்த ஹோட்டலை மோப்பம் முடிச்சு வந்து தப்பிச்சிட்டாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதோட அந்த விஷயத்த பேரடாக்ஸுக்கு கால் பண்ணி சொல்றான். அதை கேட்ட பேரடாக்ஸ் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அந்த பசங்களை குறைச்சி எடை போடாதரா, அவனுங்க கண்டிப்பா திரும்ப வருவானுங்க, அதனால அவனுங்க தப்பிக்க இருக்கிற ஒரே வழியான கேசன்ட்ராவை எப்படியாவது போட்டு தள்ளிடு அப்படின்னு பேரடாக்ஸ் சொல்ல, அப்படின்னு அவளை கொன்னா அவளோட பதவி எனக்கு வேணும் அப்படின்னு பைரோ கேக்குறான். பேரடாக்ஸும் சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் ஒண்ணு கூடி கேசன்ட்ராவோட இடத்த நோக்கி வந்த நம்ம ஆளுங்க ராக்கெட் லான்ச்சரை போட்டு கேட்டை உடைச்சு மாசா கேசன்ட்ராவோட இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஊழ்வரேனும் உங்களுக்கு துணையா வரான். அடிச்சு தூக்குங்கடான்னு போராளிகள் 4 பேரும் அங்க இருக்கிற கெட்ட மியூட்டன்ஸ் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்களா. அந்த கேப்ல ஊழ்வரேனும் டெட்பூலும் கேசன்ட்ரா கிட்ட வந்துடுறானுங்க. நான் என் உலகத்துக்கு போகணும்னு டெட்பூல் அவகிட்ட கேட்க, முடியாது போடான்னு அவனை அசால்ட்டா கசக்கி தூக்கி போட்டுடுறா. அதோட அடிக்க வந்த ஊழ்வரேனையும் லாக் பண்ணிடுறாங்க. அப்படி என்னடா ராசா அவன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு ஊழ்வரேனோட மண்டைக்குள்ள கையை விட்டு பார்த்தவன் அவனோட மொத்த வாழ்க்கையும் பாக்குறா. கடைசியா எக்ஸ்மென்களோட சமாதிக்கு அவனை அழைச்சிட்டு வரா. அந்த நினைவை பார்த்து ஊழ்வரேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த சமயத்துல லாரா ஜெகர்நாட்டோட காலை வெட்டி அவனை கவுத்து விட்டு அவனோட தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்துடுறா. அது அவ டெட்பூல் கிட்ட கொடுக்க போற நேரத்துல கேட்ட மியூட்டன்ட் ஒருத்தையும் கயிறை போட்டு அவளை கீழே எடுத்துறா. உடனே லாரா தலையை மட்டும் தூக்கி போட அது டெட்பூலோட கையில வந்து மாட்டிக்குது. உடனே பைய ஜெகர்நாட்டோட தலைக்கவசத்தை எடுத்து கேசன்ட்ரா தலையில கவுத்து
அவளை வசமா லாக் பண்ணிடுறாங்க. இத பண்றதுக்காக தான் லோகன் இவ்வளோ நேரமா அவளை திசை திருப்பிட்டு இருந்திருக்கான். மாட்டி அடி மொட்டை பொண்ணு, எங்க இப்போ ஒழுங்கா என்ன எங்களோட உலகத்துக்கு அனுப்பிவிடு பாப்போம் அப்படின்னு டெட்பூல் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த பைரோவளை சுட்டுடுறான். என்னை எத்தனை நாளா அடிமை மாதிரி நடத்தின, அதுக்கு தாண்டி இந்த பரிசு அப்படின்னு பைரோ நக்கலா சொல்றான். போடா வெண்ணன்னு ஊழ்வரேன் அவன் அடிச்சு மண்டையா கேட்டான். இப்ப ஜெகர்னட்டோட ஹெல்மெட் கெசன்ட்ராவோட சக்தியை தடுக்கிறதால அவளால தன்னை சரி பண்ணிக்க முடியல. ஒருவேளை சார்லஸ் இங்க இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவளை காப்பாற்றணும் தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்ன வூல்வரைன் அவளை விட்டுடுறான்னு டெட்பூல் கிட்ட சொல்றான். அவளை விட்டா நம்மள காலி பண்ணிடுவாப்பான்னு டெட்பூல் எவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் வூல்வரைன் அவனை விட சொல்றான். சரி நான் விடுறேன், ஆனா நான் விட்டதுக்கு அப்புறம் என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன டெட்பூல் ஹெல்மெட் எடுத்துடுறான். உடனே கேசன்ட்ரா தன்னை குணப்படுத்திக்கிறா. நாயா வூல்வரைன், என் சகோதரனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுற? அவன் என்ன அவ்வளோ நல்லவனா இருந்தான்னா அவன் ஏன் என்ன தேடி வரல? சார்லஸ் எல்லா மியூட்டன்ட் மேலேயும் அன்பு வச்சிருந்தாரு கேசன்ட்ரா, உன் மேலேயும் கண்டிப்பா வச்சிருந்திருப்பாரு. ஒருவேளை அவருக்கு மட்டும் நீங்க அடப்பட்டு கிடக்குறன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வையன், என்ன ஆனாலும் அவர் இங்க வந்து உன்னை காப்பாத்திருப்பாரு அப்படின்னு வூல்வரைன் சொல்றான். அதை கேட்ட கேசன்ட்ராக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நான் நல்லவளாலாம் ஆக மாட்டேன்னு சொல்லிடுறா. சரி எப்படியோ என் உயிரை காப்பாத்திட்டீங்க, அதனால நான் உங்களை உங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிங் ரிங் எடுக்கிறா. ஒழுங்கா மந்திரம் போட தெரியாத ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஸ்லிங் ரிங்கோட இங்க வந்து மாட்டிருப்பார் போலங்க. அவரை போட்டு தள்ளிட்டு இதை எடுத்து வச்சிருந்திருக்கிறா. அதை வச்சு நுழைவாயில திறந்தவன் இன்னும் 10 நொடியில ஆலியாத்திங்க வந்துருவான். அதுக்குள்ள தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. விட்ரா ஜூட்டுன்னு நம்ம பசங்களும் ஓடி வந்து ஜஸ்ட் மிஸ்ல நுழைவாயில குதிச்சிடுறாங்க. அப்ப கெட்ட மியூட்டன்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ள போராளிங்க அவனுங்க தப்பிச்சு போறத சந்தோஷமா பார்த்துட்டு உள்ள போய் பதுங்கிடுறாங்க. ஒரு வழியா டெட்பூலும் வூல்வரைனும் டெட்பூலோட உலகத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க நின்னுட்டு இருந்த பீட்டரை பார்த்த டெட்பூல், நான் மறுபடியும் களத்துல இறங்கிட்டேன்டா பீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ரிப்பர் இருக்கிற இடத்த நோக்கி ஓடுறான். அந்த சமயத்துல பைரோவை தட்டி எழுப்பின கேசன்ட்ரா, எதுக்காக என்ன சுட்டான்னு கேக்குறா. அந்த பைய தலைக்குள்ளவ கையை விட்டுருவாளோன்னு பயந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். பாரடாக்ஸ் பண்ண துரோகத்தை கேட்டு கடுப்பான கேசன்ட்ரா, இருடா உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு டெட்பூலோட உலகத்துக்கு கிளம்புறா. அப்பதான் டெட்பூலும் வூல்வரைனும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டைம் ரிப்பர் கிட்ட வரானுங்க. அவனுங்க ஓடி வரத சிசிடிவில பார்த்த பாரடாக்ஸ், சீக்கிரம் இந்த டைம் ரிப்பரை தயார் பண்ணுங்கடா அப்படின்னு அவனோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு பசங்களை தடுக்கிறதுக்காக மேல வரான். அப்ப நுழைவாயில் திறக்குது. அது வழியா முதல்ல வந்த பைரோவோட மூஞ்சில கையை விட்டு ஆட்டின கேசன்ட்ரா அவனை வாய்டுக்குள்ளேயே மறுபடியும் தூக்கி கடாசிட்டு பாரடாக்ஸோட தலைக்குள்ள கையை விட்டு டைம் ரிப்பரோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அந்த டைம் ரிப்பரோட சக்தியை வச்சு கேசன்ட்ராவோட சக்தியை பல மடங்கா கூட்டலாமாங்க. அதனால அதை வச்சு வாய்ட தவிர மத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற வாய்ட தான் ஆள போறதா சொல்றா. அதுக்கு குறுகணிக்கிற பசங்களை தூக்கி அடிச்சுட்டு டைம் ரிப்பர் கிட்ட பாரடாக்ஸையும் எடுத்துட்டு போறா. அதோட பசங்க எந்திரிச்சு வந்து தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்காக நுழைவாயில திறந்து டெட்பூல் படையவே வர வச்சிடறா. ஆளா நுழைவாயில் வழியா வந்த நாய் டெட்பூல் மேல வந்து ஏறிக்குது. வந்துட்டியாடி செல்லும் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அது பின்னாடியே அந்த நைஸ் புல் பையன் வந்துடுறான். வந்தவன் ஒரு பெரிய டெட்பூல் படம் வருதுன்னும் அவங்க இவங்களை கொண்டு குஜால் பண்றதுக்காக தான் வராங்கன்னு சொல்றான். அப்ப அந்த நுழைவாயில இருந்து சரசரன்னு பல டெட்பூல்கள் வெளியே வரானுங்க. வந்தவனுங்க நம்ம ஆளுங்களை சரமாரியா சுட வர ஆரம்பிச்சிடறானுங்களா. உடனே டெட்பூல் நாயை வூல்வரைன் கிட்ட கொடுத்துட்டு குண்டடி படாம இருக்கிறதுக்கு கேடயமா நைஸ் பூலையே பயன்படுத்திடுறான். அவன் அப்படியே இழுத்துக்கிட்டு ஒரு காருக்கு பின்னாடி வந்து பதுங்கினவனுங்க, நீ ஹீல் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ராசான்னு கேக்குறானுங்க. அவன் ஹீலிங்னா என்னன்னு கேக்குறான். அப்பதான் இந்த பயலுக்கு ஹீலிங் சக்தி இல்லங்கிறதே நம்ம ஆளுங்களுக்கு தெரியுது. ஏன்டா சடத்தலையா, எனக்கா துப்பாக்கியை நாயையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு நினைச்ச டெட்பூல், ஐயோ உனக்கு ஹீலிங் சக்தி இல்லையா, அதோ எதுக்காப்புல இருக்கிற தள்ளு வண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதை வச்சு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நான் உனக்கு காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் கேடைய மாதிரி தூக்கிட்டு போறான். இந்த தடவை டெட்பூலுங்க சுட்டதுல அவன் தலையே செதறிடுதுங்க. அப்ப நிறுத்துங்கடான்னு வூல்வரைன் பப்பியை தூக்கி காட்டுறான். பப்பியை பார்த்த டெட்பூலுங்க அதுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு சுடுறதை நிறுத்திடுறானுங்க. ஆஹா இவனுங்களோட வீக்னஸ் இதானா அப்படின்னு வூல்வரைன் பொறுமையா எந்திரிச்சு டெட்பூல் கிட்ட வரான். இனிமேல அவனுங்களை விட்டு வச்சா நம்மளால நம்ம வேலையை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன டெட்பூல் நைஸ் பூலோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு களத்துல இறங்கலான்னு சொல்றான். சரின்னு அந்த நாய்க்குட்டியை ஓரமா விட்டுட்டு 2 பேரும் வெளியே வந்து அந்த டெட்பூல் படைய பிரிச்சு மேறானுங்க. தலைவன் முறையா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு மிரட்டுறாங்க. எல்லாரையும் கஷ்டப்பட்டு சராமாரியா போட்டு தள்ளிட்டு தாண்டி வரானுங்க. ஆனா அவனுங்க புசுக்குன்னு எந்திரிச்சிடறானுங்க. இந்த பயப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஹீலிங் சக்தி இருக்குதுப்பா, இருங்கடா இந்த ரவுண்ட்ல உங்களை முடிச்சிடுறோம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து நம்ம ஆளுங்களை ரவுண்டு கட்ட பாக்குறானுங்களா. அப்ப நிறுத்துங்கடான்னு கத்திக்கிட்டே டெட்பூல் கெட்டப்ல வந்த பீட்டர் நமக்குள்ள நாம சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றான். அவனை பார்த்த எல்லா டெட்பூலும் அவனை கட்டி பிடிச்சி அன்பு மழையை பொழிய ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த பீட்டருங்கிற கேரக்டர் எல்லா டெட்பூல்ஸ்க்கும் தோஸ்துபடா தோஸ்தாங்க. அதனாலதான் அன்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. எப்படியோ சரியான நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தினா ராசா அப்படின்னு பசங்க பீட்டருக்கு நன்றி சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு வரானுங்க. ஆனா அதுக்குள்ள டைம் ரிப்பரை பிரிச்ச கேசன்ட்ரா அதோட மொத்த சக்தியையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிடறா. இதை எப்படா தடுக்க
நடக்கிறதுன்னு பசங்க பாரடாக்ஸ் கிட்ட கேக்குறானுங்க. அந்த டைம் ரிப்பருக்கு மேட்ரு ஆன்டி மேட்ருன்னு 2 சக்திகள் சக்தி கொடுக்குதுப்பா. அந்த சக்திகள் உருவாகிற இடம் கீழே தான் இருக்குது. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கீழே போய் அது ரெண்டையும் இணைச்சிட்டீங்கன்னு வைங்க, மேல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி டைம் ரிப்பர் வெடிச்சிரும். ஆனா அப்படி பண்றவங்களும் சேர்ந்து செத்துருவாங்கப்பா அப்படின்னு பாரடாக்ஸ் சொல்றான். உடனே பசங்க 2 பேரும் குடுகுடுன்னு கீழே ஓடுறானுங்க. இந்த சமயத்துல டைம் ரிப்பர் செயல்பட ஆரம்பிச்ச செய்தி டிவிஏவோட தலைவி ஹண்டர் B-15க்கு தெரியுது. ஆனா அதுக்குள்ள காலக்கோடுகள் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய ஆரம்பிச்சதால அவ டிவியில இருந்தே என்ன நடக்குதுன்னு பாக்குறா. அப்ப அந்த சக்தி உற்பத்தி ஆகிற இடத்துக்கு நம்ம பசங்க வந்துடுறானுங்க. ஆனா வூல்வரைன் டெட்பூல் இதுக்கு மேல வர வேணான்னு சொல்லி தடுக்கிறான். உனக்கு நீங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, ஆனா எனக்கு தான் யாருமே இல்ல, அதனால நான் இதை போய் செய்யறேன் அப்படின்னு சொன்ன வூல்வரைன் உள்ளார போக பாக்குறான். பட்டுன்னு அவன் மூஞ்சி மேலே அடிச்சு அவனை வெளியே தள்ளி கதவு சாத்தின டெட்பூல், இது என்னோட யோசனை வூல்வரைன், அதனால நான் தான் இதை செஞ்சு ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொல்லி உள்ளார போறான். அங்க இருந்த ஒரு சக்தியை கஷ்டப்பட்டு புடுங்கினவன் அதை இன்னொரு சக்தியோட இணைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த வூல்வரைன் இன்னொரு சக்தியை பிடிச்சி இழுத்து டெட்பூலோட கை கோத்துடுறான். அப்ப அதுல இருந்து வெளிவந்த சக்தி வூல்வரைனோட சூட்டை அப்படியே பிச்சு எடுத்துருதுங்க. அவ்வளோ கலைபரமான அந்த நிலைமையில கூட வூல்வரைனோட நரம்பு புடைக்கிற கட்டுமஸ்தான உடம்ப பார்த்து டெட்பூல் வியந்துகிட்டு இருக்கான். இங்க இவனுங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சக்திகள் இணைச்சதால மேல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி டைம் ரிப்பர் வெடிச்சிருது. அதுல கேசன்ட்ரா செதறிடுறா. இந்த சம்பவத்தால மறுபடியும் காலக்கோடெல்லாம் நிலையாயிடுதா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாரடாக்ஸ் பையதான் தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஹண்டர் B-15 என்னடா நடக்குதுங்கன்னு கேக்குறா. அந்த பாரடாக்ஸ் பைய படக்குன்னு பல்ட்டி அடிச்சு எல்லாத்துக்கும் காரணமே கேசன்ட்ரா தானே சொல்லிடுறான். அதோட அவளை தடுக்க என்னோட 2 சிறந்த பசங்க உயிரியே கொடுத்துருக்காங்கன்னு சொல்றான். நாங்க இன்னும் உயிரோட தாண்டா இருக்கோம் அப்படின்னு நாங்க வந்த பசங்க அந்த சீனை காமெடி சீனா கேட்டுறாங்க. இவங்க ஒருத்தரா பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரிச்சிருந்திருப்பாங்க. ஆனா 2 பேரா பண்ணதால 2 பேரோட சக்தியும் இணைஞ்சு தப்பிச்சிட்டாங்க. ஏண்டா ராஸ்கல், என்கிட்டயேவா போய் சொல்ற அப்படின்னு ஹண்டர் B-15 பாரடாக்ஸ் மண்டை மேலேயே போட்டு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தன்னோட டெம்பர் எடுத்து பார்த்தவன் இப்போ பசங்க பண்ண வேலையால டெட்பூலோட காலக்கோடு நிலையாயிருச்சுன்னு இனி அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா. பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏகா இவ்வளவு பண்ணிருக்கிறோம், இதுக்கு பிரதிபலனா வூல்வரைனோட பாஸ்ட கொஞ்சம் மாத்தி விடுங்களேன் அப்படின்னு டெட்பூல் கேக்குறான். நம்மளோட கடந்த காலம் தான்ப்பா நம்ம யாருங்கிறத தீர்மானிக்கும், அதனால அதை மாத்தாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹண்டர் சொல்றா. சரி வாயில இருக்கிற எங்க நண்பர்களையாவது வெளியே கொண்டுடுவாங்களான்னு டெட்பூல் கேக்குறான். ஹண்டர் அதை ஒத்துக்கிறா. அப்ப டெட்பூலை பாக்குறதுக்காக அங்க வந்த பீட்டரா பாக்குறா. பார்த்த முதல் பார்வையிலே 2 பேருக்குள்ளயும் பத்திக்குது. சரி ஒரு வழியா அவன் உலகத்தை காப்பாத்திட்டேன், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு வூல்வரைன் சொல்றான். எங்க போய் என்னப்பா பண்ண போற, பேசாம என் கூடவே இருந்துரு அப்படின்னு டெட்பூல் சொல்றான். அப்ப அந்த நாய்க்குட்டி மறுபடியும் டெட்பூல் கிட்ட ஓடி வருது. அதையும் வூல்வரைனையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த டெட்பூல் அவங்கள குருட்டாயாக்க அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அன்னையில இருந்து டெட்பூலோட நண்பர்கள் கூட்டத்துல வூல்வரைனும் ஒருத்தன் ஆயிடுறான். அதோட வாயில இருந்து வெளியே வந்த லாராவும் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல இப்பயாவது உன் மனசுல இருக்கிற காதலை வெனசா கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு வூல்வரைன் டெட்பூல் கிட்ட சொல்றான். அவனும் வெனசா கூட கண்ணிலேயே காதல் பாஷை பேச ஆரம்பிச்சிடறான். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான முடிவோட இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரைன் படம் முடியுது. அப்புறம் ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குங்க. இந்த ஜானி பையன் அவன் கேசன்ட்ராவை பத்தி எதுவுமே சொல்லன்னு சொன்னான்ல, வூல்வரைன் கூட சொல்லாதெல்லாம் சொல்லி அவனை கொண்டுட்டியடான்னு கேட்டானே, அது டெட்பூல் சொன்ன பொய் கிடையாது, உண்மையிலேயே ஜானி தான் சொன்னாங்கிறத சிசிடிவி வீடியோ போட்டு காட்டி டெட்பூல் நம்ம எல்லாருக்கும் நிரூபிக்கிறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.